பாலவனச் சொல்லை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சகோதரி பத்மா. வயசஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். கடந்த சில வாரங்களாக தண்ணீரை கடந்து வந்தோம், கண்ணீரை கடந்து வந்தோம், பலவிதமான இக்கட்டுகள் மத்தியிலே கடந்து வந்தோம். உடைமைகளை இழந்தவர்கள், தன்னுடைய வேலையை இழந்தவர்கள், குடும்பத்தின் உறவினர்களை இழந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தத்தளிக்கும் படகு கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு வந்தார். ஆகவே தான் இன்று உயிரோடு கூட நாம் இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறக்க வேண்டாம். தண்ணீரை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே தண்ணீர் நம்மை அமிழ்த்தாதபடி, ஆழத்தில் இழுத்து செல்லாதபடி அவருடைய கரம் நம்மை தூக்கி எடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் வீட்டை சுற்றிலும் தண்ணி மட்டுமல்ல, சுற்றிலும் பாம்பை தான் நான் பார்க்கிறேன். எங்கும் பாம்பு சுற்றி அலைகிறது. ஆனால் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்காதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் என்னை இதுவரையிலும் காத்து வந்தால் அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாழ்கிற இடம் புழல். பக்கத்திலே ஒரு ஏரி இருக்குது, புழல் ஏரி. பெரிய ஒரு ஏரி, கடல் போன்று இருக்கும். அதனுடைய திறந்து விட்டார்கள் என்றால் என் வீட்டுக்கு முன்பாக ஆறு தான் ஓடும். யாரும் உள் வர முடியாத அளவிற்கு ரோடு கடந்து தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கும். இதன் மத்தியிலும் தான் இந்த ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த சில நாட்களாக ரெக்கார்டிங் பண்ணவே முடியவில்லை. ஏனென்றால் மழை ஒரு பக்கம், தண்ணீர் ஒரு பக்கம், பலவிதமான சிக்கலிலே கர்த்தர் என்ற தடைகளை தகர்த்தறிந்து இந்த வல்லமையான தருணத்தை கொடுத்து இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஆசீர்வாதத்திற்காக, கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இன்று சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு, யூ ஆர் அ ஜெயண்ட் கில்லர். நீ ராட்சதனை கொல்வதற்காய் இந்த உலகிலே தோன்றின மாவீரன் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இதனை குறித்து வேதத்தில் சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர் மத்தியில் ஒரு பெரிய மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன்தான் கோலியாத். இஸ்ரவேல் மக்கள் பயந்து போய் ஒரு பள்ளத்தாக்கிலே நின்று கொண்டிருந்தார்கள். பள்ளத்தாக்கில் இருப்பவர்களுக்கு மேடிலே நிற்கிற ஒரு மனிதன் இன்னும் ஒரு பெரிய உருவம் உள்ளவனாகத்தான் தென்படும். அவன் சவால் விட்டு கொண்டிருந்தான். உங்களிலே யாரால் நீங்கள் யுத்தத்திற்கு அனுபவித்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவன், என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நான் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று அவன் அறை கூவி கொண்டிருந்தான். அறைகூவல் மத்தியிலே கர்த்தரால் அழைக்கப்பட்ட, அபிஷேகிக்கப்பட்ட சவுலும் அவனோடு கூட இருந்த கூட்டமும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். ஈசா என்கிற ஒரு யூதனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் கூட இந்த யுத்தகலத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஈசாய் தன்னுடைய இளைய மகனாய தாவீதை பார்த்து, அண்ணனை போய் பார்த்துவிட்டு அவனுக்கு பால் கட்டியும் 1000 பேருக்கு அதிபதியிடத்தை கொடுத்து, உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். பாருங்கள், யார் சாமுவேலினால் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டார்? இந்த ஈசாயின் குடும்பத்திலே தாவீது. அழைக்கப்படாத அனைவரும் யுத்தகலத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அழைக்கப்பட்ட தாவீதை இப்பொழுது தகப்பன் என்ன சொல்கிறார்? உன் அண்ணனுக்கு நீ ஆகாரம் எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்கிறான். ஒரு வேலைக்கார பணியை கொடுக்கிறான். நாமல் யாராவது இருந்தால் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். நீங்கள் எல்லோரும் விருந்துக்கு என்னை நிராகரித்தார்களே, என்னை ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணினாரே, இந்த யுத்தத்தில் ராஜாவாய் தலகத்தனாய் இருக்க வேண்டியவன் நான் அல்லவா? என்னை இப்பொழுது சாதாரண ஒரு வேலைக்காக அனுப்புகிறீர்களே என்று கேட்டிருப்பான். ஆனால் தாவீது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போகிறவனாய் இருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இஃப் யூ ஆர் அ ஜெயண்ட் கில்லர், யூ வில் ஒபே யுவர் ஃபாதர். ராட்சதனை கொல்வதற்கு அழைக்கப்பட்ட மாவீரனாய் இருந்தால் உன் தகப்பன் குரலுக்கு நீ செவி கொடுப்பாய், உன் தகப்பன் சொல்வதை நீ கேட்பாய். என்று அநேகரை நான் பார்க்கிறேன், தகப்பனுடைய குரலுக்கு செவி கொடுப்பதில்லை. தேவனுடைய குரலினுடைய சத்தத்தை கேட்டதற்கு கீழ்ப்படுவதில்லை. யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் மாவீரர்களாய் அபிஷேகிக்கப்படுவார்கள். கீழ்ப்படிந்து போகிறார். என்ன பணியாயிலும் என் ஆண்டவருக்காக நான் செய்வேன் என்கிற உறுதி உள்ளவர்கள் எவர்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆலயத்திலே பிரசங்கம் பண்ண எனக்கு தருணம் கொடுப்பதில்லை. நான் அழைக்கப்பட்டவன், ஆனால் இன்று பாய் போட்டு கொண்டிருக்கிறேன், தண்ணீரை வார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாவிட்டால் போதருடைய பையை தூக்கி கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் சில முறுமுறுப்பதையும் குறை கூறுவதையும் பார்க்கிறேன். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாகி இருந்தால் அநேகத்தில் அப்பா உன்னை அதிகாரி ஆக்குவார்.
கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருப்பதை அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று உன்னை ராஜாக அபிஷேகம் பண்ணதை நிறைவேற்றி முடிக்கும் வரையிலும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். வேதம் சொல்வதை பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20. தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கண்டு ஆர்ப்பரித்தார்கள். இஃப் யூ ஆர் a giant killer, you will rise up early in the morning. நீ ஒரு ராட்சதனை கொல்லுகிறதுக்கு அழைக்கப்பட்ட மாவீரனாக இருந்தால் அதிகாலையிலே நீ எழுந்திருப்பாய். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மழைக்காலத்திலும் இந்த கொரோனா காலத்தில் நான் பார்த்த ஒன்று, அழைக்கப்பட்ட அநேகம் பேர் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதும் தூக்கம்தான். மழையை குறை சொல்லுவார்கள், கொரோனாவை குறை சொல்வார்கள், வேலை இல்லை என்று சொல்வார்கள், ஏதோ ஒன்று சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நன்றாக மூடிக்கொண்டு தூங்குகிறார்கள். தூக்கத்தை விரும்பினால் நீ தரித்திரனாவாய், கண் விழித்திரு, ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய் என்று வேத வசனம் சொல்கிறது. சோம்பேறி அவன் இருக்கவில்லை, அதிகாலையில் எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதிகாலையில் ஆண்டவரை துதிப்பவர்களுக்கு, ஜெபிப்பவர்களுக்கு கிருபை தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. அதிகாலையில் தேவனை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றைக்கு எத்தனை மணிக்கு எழும்பினீர்கள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு இந்து மதத்தில் உள்ள சகோதரனை பார்த்தால் அதிகாலை 4 மணிக்கு அவன் எழுந்து தெப்பக்குளத்தில் குளித்து விட்டு அவனுடைய தேவர்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு முகமதியனை பார்த்தால் அதிகாலை எழுந்து அல்லாஹ் என்று கூப்பிடுகிறான். ஆனால் உண்மையான தேவனை சேவிக்கிற நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் எழும்புகிறீர்கள் என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். 6:30 மணிக்கு எழும்புனா கூட அரை மணி நேரம் படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பவர்கள், காஃபி வரும் மட்டும் காத்து கொண்டிருப்பவர்கள், அதற்கு பிறகு ஜெபிக்கிறவர்கள், உடனே டிவி பார்க்கிறவர்கள், உடனே பத்திரிகையை வாசிக்கிறவர்கள் என்று அநேகரை நான் பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவரை அதிகாலையில் தேடுகிறவன் நிச்சயமாகவே ராஜரீக அபிஷேகம் பெற்றவனாய் அவன் வாழ்க்கையில் காண்கின்ற அத்தனை ராட்சர்களையும் கொண்டு குவிப்பதற்குரிய வல்லமையான அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வேளையிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் சவால் விட்டது இவன் கேட்கிறான், தாவீது கேட்கிறான். இவனுக்குள்ளாக பொங்கி எழுகின்றது ஒரு தெய்வீக வைராக்கியம். அவன் பக்கத்தில் நின்ற ஒருவனை பார்த்து கேட்கின்றான், இவனை கொல்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அவன் ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார். 1வதாக ஐஸ்வர்யம், உன்னை கர்த்தர் ஐஸ்வர்யனாக்குவார். 2வதாக குடும்பம், ராஜகுமாரத்தி உனக்கு மனைவியாய் கிடைப்பார். 3வது பொது வாழ்விலே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், டாக்ஸ் எக்ஸம்ஷன். ஒரு காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் நான் இந்த இடத்திற்கு வரவில்லை என்று அவன் சொல்கிறான். அவ்வாறு அவன் வந்ததற்கு அவனுக்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தினால் ஒரு ஆசீர்வாதமும் இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, சும்மாவா நான் வந்தேன் இந்த காலத்தில்? எனக்கு ஒரு வேலை இல்லையா? எனக்கு ஒரு நோக்கம் இல்லையா? தேவன் என்னை குறித்து வைத்த ஒரு நோக்கம் இல்லையா? காட் ஹஸ் a plan for my life. நான் வார்த்தைக்கு ஒரு தேவன் திட்டம் வைத்து என்னை அபிஷேகிக்கவில்லையா? நான் இவ்வாறு ஆண்டவருக்காக எழும்பையில் எனக்கு ஆசீர்வாதங்கள் குமிந்து வரும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கு பிரதிபலன் உண்டு. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பிரதிபலன் உண்டு. அன்பின் கிரியை மறக்கிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருக்காய் நீ எழும்பும் பொழுது உனக்கு எதிராக நிற்கிற ராட்சதனை கொல்வதற்கு அது உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உன் தேசத்திற்குமே ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நீ செய்ய போகிறாய். நீ ராட்சதனை கொல்லும் போது உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, தேசத்திற்கு ஆசீர்வாதம். நாட் only you have a personal blessing, you will have a national blessing, you will be a national blessing. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டுமல்ல, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படித்தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ மட்டும் இந்த இன்பத்தை அனுபவிப்பதில்லை, நீ பெற்ற இன்பம் அந்த வையகம் பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசை, விருப்பம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆம், இங்கே நாம் பார்க்கிறோம், எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு கேள்வி அவன் கேட்கிறான். ஏன் சும்மாவாக நான் காற்றிலே சிலம்பம் அடிக்கிறவனை போன்றல்ல, எனக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருக்கான எழும்பையிலே அப்பா என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் வேலையை ஆசீர்வதிப்பார், என் மூலமாய் தேசத்தை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று அவன் வருகின்றான். நான் வருவதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? 29ஆம் வசனம், நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று கேட்கின்றான்.
அன்பான சகோதரனே சகோதரியை, இந்த காலகட்டத்தில் கொக்கரிக்கும் கோலியாத்துகள் எங்கும் எழும்பி நிற்கின்றது. கொரோனா என்கிற ஒரு கோலியாத்து, பெருவெள்ளம் என்கிற ஒரு கோலியாத்து, வேலையில்லா திண்டாட்டம் என்கிற ஒரு கோலியாத்து, கணவன் மனைவி பிரிவு என்று சொல்கிற ஒரு கோலியாத்து, பிள்ளைகளுக்கு படிக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலை இருக்கிற ஒரு கோலியாத்து. இந்த கோலியாத்துகள் மத்தியிலே ஒரு தாவீதாய் வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ இன்று எழும்பாவிட்டால் இந்த தேசத்திற்கு யார் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லவோ தங்களை தாங்களே தாழ்த்தினால், பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், அவருடைய முகத்தை தேடினால், ஜெபித்தால் தேசத்திற்கே சேமம் வருமே. அதற்காக நீ எழும்ப வேண்டும். எழும்பு சாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே. இது போராடும் காலம், உறங்கும் காலம் அல்ல. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உலகத்தை காரல் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். வேதம் சொல்கிற தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். உனக்குள்ள தேசத்திற்காக, ஜனத்திற்காக, ஆண்டவருக்காக எதையா செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தால் உனக்கு அழைப்பு நிச்சயமாக வரும். உன்னுடைய வரங்களும் தாளந்துகளும் உன்னை ராஜாவின் சமூகத்திலே கொண்டு நிற்க வைக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆமாம், அரண்மனையில் இருந்தான் மோசே. ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆனால் அவன் தனக்குள் இருந்த எபிரேயருக்குரிய வைராக்கியத்தில் ஒரு எகிப்தியனை அடித்து புதைத்தானே. அப்பொழுது கர்த்தர் பார்த்தார், இவனை நான் அழைக்க வேண்டும். முச்சடியிலே கர்த்தர் அவனை அழைத்தார். You can motivate God to call you. When you have innate desire within you to do something for God, you will receive your call of God. உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருக்குமானால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை அழைப்பார். எனக்கு அழைப்பில்லை என்று அலட்ட வேண்டாம். உனக்குள்ளே ஆசை இருந்தால் நிச்சயமாக அழைப்பு வரும், தானாக அழைப்பு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களாக. ராஜா சொன்னார், நீ ஒரு இளைஞன், அவனோ சிறுவயது முதல் யுத்த வீரன். உன்னுடைய வாலிபத்தை குறித்து ஒருவர் உன்னை நிந்திக்க இடம் கொண்டாதே. எலும்பு வாலிபனே, இது உன்னுடைய தருணம். இது யோசுவாவின் காலம், இது எலிசாவின் காலம், இது வல்லமையின் காலம். உன்னுடைய வாலிபத்தை குறித்து ஒருவர் உன்னை அசட்டை பண்ண இடம் கொண்டாதே. உனக்குள் இருக்கிற மாபெரிதான வல்லமையை குறித்து சாட்சி சொல். நான் ராஜாவிடத்தில் சொன்னான் பாருங்க, ஒரு விசை கரடி வந்தது, இன்னொரு விசை சிங்கம் வந்தது. கரடியை பிடித்து அடித்து கொண்டு போட்டேன், சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியனாகி நான் கொண்டேன். வெறும் கையிலே கொண்டேன், ஆயுதமில்லை, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லுவார்கள். வெறும் கையினாலே சிங்கத்தை கிழித்தேன், கரடியின் தாடியை பிடித்தேன். அவனுடைய சாட்சி. ஒரு பெரிய கோலியாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள். கடந்த காலத்தில் எத்தனை அற்புதம் நாம் பார்த்து விட்டோம். கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்ததை இன்றும் செய்வார், இனி வரும் நாட்களிலும் செய்வார். Our God is unchanging God in the changing world. Yesterday, today, forever unchanging God. What did in the past, He can do it again. கடந்த காலத்தில் அப்பா என்ன செய்தாரோ இனி வரும் காலங்களையும் செய்வார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், கரடியும் சிங்கத்தையும் கொண்டது போல ராட்சதனையும் கொல்வேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் வர வேண்டும். இந்த தாவீதுக்குள் இருந்தது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை. கர்த்தரே என் நம்பிக்கை, அவரே எனக்கு அடைக்கலம், அவரே என் பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அவரே, அவரே என் சூரியன், அவரே என் கேடகம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாட் யூ கன்ஃபஸ் யூ பொசஸ். வாயினால் என்ன அறிக்கை எடுக்கிறாயோ அது உனக்கு வந்து பலிக்கும். ஐயோ பயமாக இருக்கு, நான் செத்து போவேன் சொன்னால் செத்தே போயிடுவீங்க. சொல்லுங்கள், நான் வாழ்ந்து காட்டுவேன். I live and declare the glory of God. நான் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நான் பிரகடனம் பண்ணுவேன். உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கு வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும். ஆகுமா ஆகாதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? முடியும், கிடைக்கும், நடக்கும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் பலன், என்னோடு கூட இருக்கிறார். என்னிலும் பலத்த பலவானுக்கு முன்பாக என்னை நிற்க வைத்து அவனை ஜெயிக்க வைக்கிற தேவன் நானே என்று கர்த்தர் சொல்கிறார். அறிக்கையிடுங்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் சொன்னான், ஒரு விசை கரடி, ஒரு விசை சிங்கம்.
இவை ரெண்டையும் வெறுங்கையாலே கிழிக்க வைத்த ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேனும் அவர்களில் ஒருவனை போன்றிருப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? யுவர் சர்க்கம்ஸ்டைஸ், யுவர் எனிமீஸ் அன்சர்க்கம்ஸ்டைஸ். உன்னுடைய விரோதி விருத்த சேதனம் பண்ணாதவன், ஆனால் நீயோ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். விருத்த சேதனம் என்றால் என்ன? மாம்ச அழுக்கை நீக்கினவர்கள், கர்த்தருக்காய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நான் காண்கிற விரோதி அவன் மாம்ச பலத்திலே தான் நிற்க முடியும், நானோ ஆவியின் பலத்திலே நான் நிற்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, நீர் பார்க்கிற எல்லா உபத்திரம் நிந்தையும் மாம்சத்தை தான் தொடுமே ஒழிய ஆவியை தொட முடியாது. உனக்குள்ளே ஆவி இருக்குமானால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், நொறுங்குண்ட இதயத்தின் காயத்தை கட்ட முடியும், தரித்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். கிடைக்கும் நடக்கும் கூடும். ஆவியானவர் எனக்குள்ளே. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தேன் எம்மாத்திரம்? நான் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறேன். உடன்படிக்கை, விருத்த சேதனம் என்று சொன்னால் உடன்படிக்கை. அந்த காலத்தில் உடன்படிக்கை ஆண்டவர் மனுஷனோடு பண்ணும்போது ஆட்டின் ரத்தத்தில் மாற்றத்தில் பண்ணார். ஆனால் என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணின போது வெள்ளையேறப்பட்டு அவருடைய இரத்தத்தாலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நாம் விருத்தசனம் பண்ணப்பட்டவர்கள் மட்டுமல்ல, உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். இரத்தத்தால் நாம் உடன்படிக்கை பண்ணப்படுற, இரத்தத்தால் கழுவப்பட்டேன், இரத்தத்தால் மீட்கப்பட்டேன், ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அவருடைய நாமம் எனக்குள்ளே, என் மேலே. ஆகையால் எனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கிறது. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதியாக இருப்பவன் யார்? கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கினால் என்னை குற்றவாளியாக்கத்தக்கவன் யார்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ராஜா அந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டுமென்றால் என்னுடைய அணிகலன்களை போட்டுக்கொள் என்கிறார். தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவன் நடந்து பார்த்துவிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, எனக்குள்ள இருக்கிறது போதும். எனக்குள்ளே தேவன் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார், அது போதும். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. உனக்குள்ள ஒன்று இருக்கிறது மகனே, மகளே. இன்னொரு இடத்துல இருப்பதை கூட அது போன்று இருந்தால் தான் என்னால் முடியும். அவங்களுக்கு இருக்க பணம் இருந்தால் தான் எனக்கு முடியும், அவங்களுக்கு இருக்கிற கார் இருந்தால் தான் என்னால் முடியும், அவங்களுக்கு இந்த பெரிய பெரிய மீடியா க்ரூ மெம்பர் இருந்தால் தான் எனக்கு முடியும், வங்கியில் நிறைய பணம் இருந்தால் தான் முடியும். இல்லை, உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கிற, அதால் முடியும், உன்னால் முடியும். உனக்குள்ளே இருப்பது என்ன? மோசே கையில் ஒரு கோல் தான் இருந்துங்க, ஆனால் தாவீது கல் 5 கல் இருந்துங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையா, இந்த உலகத்தில் கர்த்தர் ஏதோ ஒன்று விசேஷமான ஒன்றை உன்னுக்குள்ளே வைத்திருக்கிறார். கிதியோன் கையில் வெறும் பானை தீவட்டி தான் இருந்தது. சின்ன பையன் கையில் 5 அப்போ 2 மீன் தான் இருந்தது. கல்யாண வீட்டில் கச்சாடி தண்ணி தான் இருந்தது. உனக்குள்ளே என்ன இருக்குது அதை தான் பாரு, இல்லாத ஒன்றை பார்க்காத. இல்லாத ஒன்றுக்கா நீ ஆசைப்படாத. ஆசைப்பட்டால் ஒரு நாள் கிடைக்காது, நடக்காது. உனக்குள்ளே இருப்பது என்ன என்று கண்டுபிடி. 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகள் மேற்பக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை 5 கல் வச்சுருக்கார் ஆண்டவர். 1வது கல் என்ன தெரியுமா? ஜபம். ஜபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ முட்டி போட்டால் சாத்தானை நீ கட்டி போட முடியும். ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ண தெரியுமா? பெற்றுக்கொண்டோம் என்று நீ விசுவாசிக்கணும். ஜெபித்த உடனே எனக்கு கிடச்சிட்டு அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா அது வந்து பலிக்கும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் என்ன கேட்டாலும் நான் தருவேன். இந்த வசனம் எனக்கு போதும் ஆச்சரியமாக இருக்கு, நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்ன கேட்டாலும் நான் தருவேன். ஐயோ, நான் கேட்டு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலையே. ஏன் நடக்கலை? ஏன் கிடைக்கல? உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும். நான் செய்கிற ஊழியத்தை பற்றியெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லுவேன். இந்த பண்ணேன், அந்த பண்ணேன்லாம் சொல்லுவேன். அப்போ ஒரு நாள் அவர் ஒரு கேள்வி கேட்டார். எல்லாம் நீ பண்ணுற, உனக்கு கவலை இருக்கா மனசுலன்னு? எப்படி சொல்லன்னு தெரியல. கவலை இல்லைன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. எப்போது சில வேளையில் எனக்கு கவலை வந்திருக்கு, அதை ஜெயம் கொள்ளுவேன், ஆனால் கவலை வந்திருக்கு. அப்போ சொன்ன, எப்போல்லாம் நீ கவலைப்பட்டியோ அடையாளம் அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்குள்ள விசுவாசம் இல்லை. உனக்கு விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ரொம்ப துக்கப்பட்டேன். ஆண்டவர் வெக்கப்பட்டேன், துக்கப்பட்டேன். ஆண்டவரை இனிமே நான் ஒரு நாளும் கவலைப்பட போகிறது கிடையாது.
ஒன்றுக்கு நீ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தோத்திரத்தோடு துதியோடு உன் தேவனுக்கு தெரியப்படுத்தி எல்லா புத்தி கட்டாத மேலான சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும். கர்த்தருக்கு தெரியப்படுத்து. let it known to God. Be anxious for nothing. ஒன்றுக்கு நீ கவலைப்படுறதுனால என்ன தான் மாற்ற முடியும்? நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே மாற்ற முடியாது. இப்போ நீ ஏன் கவலைப்படுறோம்? ஜபம் ஜபம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தர் வெல்லும் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ப்ரே 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 மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். ஜெபம் பண்ணுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜெபிக்க முடியாது. அப்போ தான் ஜெபிக்கணுங்க. கர்த்தரை பற்றிக்கொள். உறுதியை பற்றி கொண்ட மனதை உன்னை பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் காண்பார். எங்கே போக முடியும்? யார் இடத்துல போக முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்தங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஜெபத்தினால் தான் ஜெயம் பெற்றார்கள். முதல் கால். ரெண்டாவது, அந்த ஜெபம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நடக்கலை, கொஞ்சம் தாமதிக்குதா, ஃபாஸ்டிங் போடுங்க, உபவாசம் எடுங்க. உபவாச ஜெபம் மிக 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 பலனுள்ளதாக இருக்கும். என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ஒன்று, நான் ஜெபம் பண்ணி என்னுடைய பதில் வர்றதுக்கு சற்று தாமதித்தால் உடனே உபவாசம். நான் உபவாசம் பண்ண ஆரம்பித்த உடனே என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத நான் பார்க்குறேன். நான் உபவாசம்னு ஆரம்பித்தேன்னா எனக்கு பசியே வராது. 10 நாள் 15 நாள், சொல்லப்போனால் 100 நாள் கூட போகலாம், பசியே வராது. ஏன்? விடாப்பிடியான ஒரு ஜெபம். ஆண்டவரே உம்மை விடவே மாட்டேன், ஆசீர்வதித்தாலும் உம்மை விடவே மாட்டேன். அதுதாங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொல்கிறது. மூணாவது என்ன? பைபிள் ரீடிங். வேத வசனத்தை வாசிக்கணும். வாசித்தா தான் உரிமை பாராட்ட முடியும். ஐயோ நான் தனியாக இருக்கிறேன்னு ஒரு வசனம் வரும், உன்னை ஒருபோதும் நான் தனியாக விடுறதில்ல. ஐயோ நான் வறுமையாக இருக்கிறேன்னு உடனே வசனம், ஒன்றுக்கு நீ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு தேவனுக்கு தெரியப்படுத்து. என் தேவன் தம்முடைய மகிமையை ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். இன்னும் ஒரு தடவை, யார் என்னை நடத்துவார்? கர்த்தராகிய நான் நித்தம் உன்னை நடத்துவேன். மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன், வற்றாத நீரூற்றாக்கு நீர்ப்பாத்தின தோற்றமாக்குவேன். ஐயோ வியாதியாக இருக்கிறேன்னு, நானே உன் பரிகாரிய கர்த்தர் யெகோவா ராப்பா, என் காயத்தால் நீ குணமானாய். வேதத்தை படிங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. 4வது கல் ஆண்டவரை துதிக்கணுங்க. ஆண்டவரை துதிக்கணும். நீ துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதி மேலே போனால் ஆசீர்வாதம் கீழே வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து ஒன்று வரும், ஆராதனை. துதித்தல் நம்ம பாடி தூசணும். ஆராதனை, வொர்ஷிப். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒரு ஆராதனை. கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறேன். நல்லவருப்பா, நீர் வல்லவருப்பா, நீ போதுமானவருப்பா, நீ இரக்கமுள்ளவருப்பா, கருணை கண்ணனப்பா, எல்ஷடா, எல்எலியோன், மைட்டி காட், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், ஆண்டவரே சமாதான பிரபுவே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஏழைகளின் தோழனே, திக்கற்ற பிள்ளையின் தகப்பனே, விதவியின் கணவனே. சொல்லுங்க சொல்லி கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். கோலியாத்தை வீழ்த்த முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, கோலியாத்தை வீழ்த்த முடியும். 5 கல் உன் பையில் இருக்குது. அதுக்கு மேலே ஏன் நீ இந்த அலசடிப்படுகிறாய், அங்கலாய்க்கிறாய்? அந்த பெரிய கோலியாத்துடைய பருமனை பார்க்கிறாயா? அவனுடைய தோற்றத்தை பார்க்கிறாயா? ஆண்டவர் சொன்னார் பாரு, இந்த பெரிய மலையை பார்த்து போன்னு கடுகளை விசுவாசம்னா அது உடனே அப்படியே கடலுக்குள்ளே போகும். கடுகளை விசுவாசத்தால் மலையை பெயர்க்க முடியும்னா, உனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையுடைய தோற்றத்தையும் உருவத்தையும் பருமனை நீ ஏன் பார்க்கிறாய்? உனக்குள்ளே இருக்கிற வீர விசுவாசத்தை பாரு. அவன் சொல்கிறான் பாருங்க, பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவத்தின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே முன்னிடத்திலே வருகிறேன். பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. என் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன், உம்மாலே நான் வருகிறேன், சேனைக்குள் பாய்கிறேன், மதலை நான் தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பி வர மாட்டேன். கோலியாத்தே நீ ஒன்று கேள், நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்திலே வருகிறேன் என்று அவன் சொன்னான். நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அந்த நாமத்திலே ரட்சிக்கப்படுகிறோம், அந்த நாமத்திலே குணமடைகிறோம், அந்த நாமத்திலே விடுதலை அடைகிறோம், அந்த நாமத்திலே நான் இப்பொழுது நான் சுகமாகி இருக்கிறேன், அந்த நாமத்திலே நான் மிகவும் சுகமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அந்த கோலியாத்தை பார்த்து சொல்லு, நான் ஈட்டியோடு வரல, கேடத்தோடு வரல, அவருடைய நாமத்தில் நான் வருகிறேன். பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, கர்த்தருடைய ஆவி எனக்குள் இருக்கிறபடியால் நான் ஜெயம் எடுப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அவன் என்ன சொன்னா பாருங்க,
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று என்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். தாவீதே, உன் விசுவாசத்திலே நிற்கும் பொழுது நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? உன் தேவனே தேவன் என்று ஊரார் அறிந்து கொள்ளும்படியாய் செல்கிறாய். எலியா நின்றான் பாருங்க, பாலாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக. என்ன நடந்தது? எலியாவின் தேவனே தேவன் என்று சொன்னார்கள். தானியேல் நின்றான் பாருங்கள் சிங்கக்கவியில். என்ன நடந்தது? தானியேலின் தேவனே தேவன் என்று சொன்னார்கள். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன நடந்தது? அக்கினிச்சூழல் சென்றபடியால் அவர்கள் தேவனே தேவன் என்று நேபுகாத்நேச்சர் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே பலத்த கிரிகள் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன தெரியுமா? உன் தேவனே தேவன் என்று உன் ஊரார் அறிய வேண்டும். அது உன் வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். நான் ஆசீர்வதிக்கப்படும் என்பது பெருசு கிடையாது. என் தேவனே தேவன் என்று என் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய காரியங்களை பார்த்து என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும். அப்படி ஒரு அற்புதம் கர்த்தர் எனக்கு செய்யணும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் கோலியாத்துக்கு தலையை நம்ம வாங்க முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒற்றை கல் தான் அடித்தான் பாருங்க. 5 கல் எடுக்கலை, ஒரே கல் அடித்தான். நெற்றி அடி கொடுத்தான், அப்படியே விழுந்தான். அவன் பட்டயத்தால் அவனை கொன்னான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, சாத்தானுக்கு தலையை வாங்குறதா நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். கல்வாரி சிலுவையில் தாவீதின் வேறான இயேசு சர்ப்பத்துடைய தலையை நசுக்கினார். இப்போ சாத்தான் வாழ்நாடிட்டு இருக்கான். தலை அன்றைக்கே நசுக்கப்பட்டு விட்டது. கோலியாத்தின் தலையை தாவீது கையில் ஏந்தி விட்டு அவன் நேரம் எங்கே வந்தான் தெரியுமா? அவன் வீட்டுக்கு தான் வந்தான். 53 இஸ்ரவேல் புத்திர பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாலங்களை கொள்ளையிட்டார்கள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அது எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான். அந்த தலையை எங்கே கொண்டு வந்தான் தெரியுமா? முதல்ல தன் வீட்டுக்கு கொண்டு வந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையினுடைய பராக்கிரம செயல்கள் உன் வீட்டில் ஒரு ஜெயத்தை கொண்டு வரதா இருக்க வேண்டும். ஊருக்கு ஜெயத்தை நீ விளம்பரம் பண்ணுவதற்கு முன்பாக உன் இல்லத்திலே ஜெயத்தை நீ விளம்பரம் பண்ணுகிற ஒரு நபராக இருக்க வேண்டும். அதன் பிறகு தான் தலையோடு போகிறான். சவுலிடத்திலே பெண்கள் பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000 இருந்தால் தாவீது கொண்டது 10,000. அவனை குறித்து ஊராரே பாடும்படியான ஒரு அற்புதம் நடந்தது. உன்னை குறித்து ஊரார் பாடுவார்கள். அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையிலே ராட்சதனை கொள்கிறவனாக நீ எழும்ப வேண்டும். யூ மஸ்ட் பி a giant killer. நீ ஒரு ராட்சதனை கொள்கிற அந்த விசுவாச வீரனை வர வேண்டும். சத்துருவை கொண்டு குவிக்க வேண்டும். அது வியாதியாக இருக்கலாம், கடந்தொல்லியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், பாவ பழக்க வழக்கமாக இருக்கலாம், குடிப்பழக்கத்தின் ஆவியாக, போதைப்பொருள் அடிமைத்தனமாக இருக்கலாம், பலவிதமான அசுத்தமான விபச்சார ஆவியாக இருக்கலாம், பலவீனப்படுத்தும் ஆவியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவருடைய நாமத்திலே சாத்தானுக்கு நெற்றியடு கொடு. வீரனாக எழும்பு. ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பை இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நடிச்சதும் எங்கள் மேல் நீர் வைத்திருக்கும் நம்பிக்கை பெரிது ஆண்டவரே. நீ ஒரு பெரிய சேனையை கொண்டு ஜெயிக்கிறவர் இல்லை, ஒரு குட்டி பையனை ஒரு கல்லை வைத்து ஜெயிக்கிறவர். அதனால் ஊராரெல்லாம் அறிந்து கொண்டது நீரே தேவன் என்று அறிந்து கொண்டார்களே. ஆண்டவரே, தாவீதுக்கு இருந்த வைராக்கிய வாஞ்சை எங்களுக்கு தாரும் அப்பா. எங்களுக்கு முன்பாக கோலியாத்துகளை வீழ்த்ததற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வல்லமையான ஆயுதமாக உம்முடைய நாமம் இருக்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் போதும். வியாதியை குணமாக்குவதற்கு, பில்லி சொன்ன கட்டை ஒட்டைப்பதற்கு, பிசாசை துரத்துவதற்கு, அடிமைத்தன் ஆவிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, மரண பயத்தில் விடுதலை ஆகுவதற்கு உம்முடைய நாமம் போதும் அப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர் உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது வியாதி குணமாகட்டும், பில்லி சொன்ன கட்டு ஒட்டையட்டும், பேய்கள் ஓடட்டும், பாவ பழக்க வழக்கு விடுதலை உண்டாகட்டும். ஐஸ்வர்யத்தை கட்டளையிடும் ஆண்டவரே, வறுமை ஆண்டவர் அவர்கிட்ட ஓடவையும் ஆண்டவரே. திரளான ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரர்களை அவளை மாற்றும். அபிஷேகம் நதியை போல பாய்ந்து வரட்டும். ஆசீர்வாத மாலை பொழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமேன்.